கேர்ள்ஸோட ட்ரீம்ஸ் தான் நான் இப்போ லீவ் பண்ணிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். சொல்லுங்க சூர்யா சார் ஃப்ரம் கஜினி ஆல்மோஸ்ட். சூர்யாவுக்கும் எனக்கும் பாண்டிங் என்னன்னா, ஃபர்ஸ்ட் அவர் படத்துக்கு வராத முன்னாடி நானும் படத்தை பற்றியே நினைக்காத போது 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸு. ஒரு 25 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து சேர்ந்து நடிக்கிற இந்த ஒரு சான்ஸ் கொடுத்த எங்கள் டைரக்டர், நேஷ்னல் அவார்டு வின்னர் சார், ஒன்ஸ் அகேன் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் யூ. இன்னைக்கு நான் சினிமாவில் ஒரு டைரக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம் வந்து ஆயுத எழுத்து படம். அந்த படத்தோட ஹீரோ சூர்யா சார். சார் உங்களை பார்த்தாலே உங்க கூட பழகுறவங்களுக்கு தெரியும் நீங்கள் ஒரு ஜாலியான பர்சன். ஆனால் இந்த படத்தில் உங்களோட கேரக்டர் அந்த டீசரில் பார்க்க ஒரு சீரியஸான ஆள் மாதிரி இருக்கு. இந்த படத்தில் இல்லைங்க, ஜாலியாக தான் இருக்கும். ஓகே, ஸோ சூர்யா சாரோட ஒர்க் பண்ணியிருக்கேன். எல்லாம் பெரிய ஹீரோஸோட மட்டும்தான் நீங்கள் வந்து கால் ஷீட் கொடுப்பீங்கன்னு தெரிஞ்சிருக்கேன் எனக்கு ஏற்கனவே. ஸோ சூர்யா சாரோட ஒர்க் பண்ண அனுபவம் சொல்லுங்கள். எல்லாருக்கும் வணக்கம். சூர்யாவுக்கும் எனக்கும் பாண்டிங் என்னன்னா, ஃபர்ஸ்ட் அவர் படத்துக்கு வராத முன்னாடி நானும் படத்தை பற்றியே நினைக்காத போது 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸு. ஒரு 25 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து சேர்ந்து நடிக்கிற இந்த ஒரு சான்ஸ் கொடுத்த எங்கள் டைரக்டர், நேஷ்னல் அவார்டு வின்னர் சார், ஒன்ஸ் அகேன் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் யூ. இன்னைக்கு விழா நாயகன் ஜிவி, நேஷ்னல் அவார்டு வின்னர் அமரன், கங்க்ராச்சுலேஷன்ஸ் சார். படம் வந்து ஒரு ஃபேமிலி என்டர்டைனர், ஒரு குடும்பத்தோடு வந்து பார்க்க வேண்டிய ஒரு படம். ரொம்ப ஜாலியாக இருந்தேங்க. நான் வந்து டைரக்டர் என்னை கூப்பிடும்போது சொன்னார், ஒரு கேரக்டர் பண்ணுறீங்கன்னாரு. ஆனால் எத்தனை நாள் பண்ணுறேன், என்ன கேரக்டர்னு பெருசாக தெரில. ஆனால் உள்ளே போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது, சூர்யா சார் ஒரு 90 டேஸ் பண்ணார்னா நான் ஒரு 75 டேஸ் அவர் கூட ட்ராவல் பண்ண ரொம்ப மெமரபிள் டேஸ். ரொம்ப நல்லா இருந்தது. அவர் கூட வந்து எங்களோட பழைய இதெல்லாம் பேசணும், சைல்ட்ஹுட் இதெல்லாம். செகண்ட் திங், மமிதா அவங்க செட்டில் இருந்தாலே எனர்ஜி தான். அண்ட் அவங்கள நடிக்கிறது பார்த்தாலே வந்துட்டு நம்மளுக்கு ஒரு தைரியம் வேணும்ப்பா, அப்படியே பார்த்துட்டே இருந்தாலும் நடிப்பு வந்துடும் போல் இருக்கு அப்படின்ட்டு. அண்ட் ப்ரொடியூசர்ஸ் ஸ்பெஷலாக மிஸ்டர் நாகவம்சி அண்ட் நானி காரு, தெலுங்குல அவங்க வந்து ஒரே வருஷத்தில் 12 படம் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் தமிழில் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் சார் ஃபார் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. And my director Venki sir, thank you so much for guiding me so beautifully. Thank you so much for giving me Maddie. I hope I've done justice to the character. I've admired your works and you're such a cool director. I would love to work with you again and again. And of course, Surya sir, enna solradhu, ஒரு வாட்டி சான்ஸ் மிஸ் ஆயிடுச்சு அண்ட் இந்த வாட்டி கடவுள் எனக்கு அது கொடுத்துச்சு. இட்ஸ் ஸோ அமேசிங் டு ஒர்க் வித் யூ சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நீங்கள் உங்களை பார்த்து நான் நிறைய ஒப்சர்வ் பண்ணியிருக்கேன், நிறைய லேர்ன் பண்ணியிருக்கேன். யோர் டிசிப்ளின், த வே ஹி அப்ரோச்சஸ் சீன், த வே இஸ் ஆஃப் ஸ்க்ரீன், எல்லாமே ரொம்ப it's such an inspiration. You are such an inspiration to all of us. Thank you for being such a genuine, amazing co-star. Thank you so much, sir. And GV sir, we are collaborating again and I hope you all loved our songs as much as I do, because எனக்கு வந்து இந்த இவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும்போது, எனக்கு இந்த மாதிரி ஒரு ஃபிலிமில் ஃபஸ்ட்டு சிங்கிள்ஸ் வரும்போது, ஐ நெவர் தாட் இட் வில் பி ஒன் ஆஃப் மை சாங். ஐ ஃபெல்ட் ரியலி கிரேட்ஃபுல் அண்ட் பிளெஸ்ட். தேங்க் யூ ஸோ மச் ஜிவி சார். ஸோ ஐ திங்க் ஐ எம் லிவிங் நிறைய கேர்ள்ஸோட ட்ரீம்ஸ் தான் நான் இப்போ லீவ் பண்ணிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். சொல்லுங்க சூர்யா சார் ஃப்ரம் கஜினி ஆல்மோஸ்ட்.
ஓகே, தட்ஸ் நைஸ். அண்ட் நீங்க சொன்ன மாதிரி ராதிகா மேம், we really miss you at this point, and she also had praises for you, and we all know what a fantabulous actor she is. Such a gem to our industry. அவங்க வந்து எங்களோட இண்டஸ்ட்ரியில இருக்கிறது, ஒரு தமிழ் இண்டஸ்ட்ரியில இருந்து ராதிகா மேம் வந்தாங்கன்னு சொல்றது எங்க எல்லாருக்கும் அவ்வளோ பெருமையான ஒரு விஷயம். அண்ட் இட்ஸ் such a honor to be sharing space with her. So thank you. உங்களை ஆட சொல்லலாம்னு நினைச்சேன், பட் நீங்க ஏற்கனவே ஆடிட்டீங்கல்ல அந்த பாட்டுக்கு, அதனால இன்னொரு வாட்டி ஆட வைக்க வேண்டாம்னு நினைக்கிறேன். சார் ஓகே? ஓகே, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. இது மாதிரி ஒரு பெரிய ஈவெண்ட்டு எனக்கு லைஃப்பில் முதல்ல கொடுத்தது வந்து ஜிவி சார் தான். நான் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிளிங்காக அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும்போது என்னை லிரிசிஸ்ட் ஆக்கி ஒரு பெரிய மேடை கொடுத்தாரு. அதனால் அங்கேருந்து அதுக்கு முன்னாடியிலேருந்தே அவரோட படத்துலேருந்தே நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஆக்டராக அவர் ஃபஸ்ட்டு படம் ஒர்க் பண்ணதுலேருந்து எனக்கு இந்த மேடை, இவ்வளோ பெரிய மேடை, இவ்வளோ 1000 ரசிகர்களோட அந்த மேடையை பெருசாக்கி கொடுத்துருக்காரு. அதுக்கு மிகப்பெரிய நன்றி சார். அண்டு இன்றைக்கி நான் சினிமாவில் ஒரு டைரக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம் வந்து ஆயுத எழுத்து படம். அந்த படத்தோட ஹீரோ சூர்யா சார். அவரோட அந்த படத்தில் நான் பார்த்துட்டு முடிவு பண்ண விஷயம் டைரக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணேன். இன்றைக்கி அவரோட படத்தில் பாட்டு எழுதியிருக்கேன், அவர் படத்துக்கு நான் பாட்டு பாடியிருக்கேன். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒவ்வொரு ஸ்டெப்பாக போய்கிட்டு இருக்கும்போது எல்லா இடத்துலையும் சூர்யா சார் ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கார். எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே இருக்கார். ஸோ அந்த விதத்தில் தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் இன்ஸ்பைரிங் லாட் டு கம் இன் டு த இண்டஸ்ட்ரி அண்ட் பெர்ஃபார்ம். அண்ட் வெங்கி சார் வந்து தெரில, அவர் வந்து பயங்கரமாக நான் நம்பிட்டார். ஒரு லிரிக்ஸ் நம்ம சொல்லும் போது அந்த லிரிக்ஸ் வந்து பேசிக்காக அது ஒரு ட்ரஸ்டின் அடிப்படையில் உருவாகிறது தான். ஏன்னா ஜிவி சார் பயங்கரமாக நம்பிடுவார், டே எழுதிடுறா அப்படின்றவாரு. எனக்கு ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும், நம்ம என்ன எழுத போகிறோம், ஏன்னா அவர் ஃபுல்லாக நம்புகிறாரு, நம்ம அதை காப்பாற்றணும் அப்படின்ட்டு. இது வரைக்கும் நம்ம பாட்டு எழுதும் போது எல்லாமே ஹீரோ எலிவேஷன் சாங்ஸாக இருந்திருக்கு. ஃபுல்லாகவே வந்து நான் கற்றுன்னு கத்தி உயிரை கொடுத்து கத்தி அந்த பாட்டுக்கெல்லாம் உயிர் கொடுத்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் முறையாக ஒரு பட்டாம்பூச்சி போதும் உன் லிரிக்ஸுக்கு, ரொம்பலாம் நெருப்பை கூட்டிகிட்டு வராத அப்படின்னு சொல்லி அதை நம்பி இந்த பாடத்தில் எனக்கு ஒரு பாட்டு, ஒரு லவ் சாங் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுவும் உங்களோட வரவேற்பில் ரொம்ப பெரிய ஹிட்டாக இருக்குது. ரொம்ப நாள் கழித்து எனக்கு ஒரு லவ் சாங் கிடச்சிருக்கு. இது ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயமா நான் எடுத்துக்கிறேன். தேங்க்யூ வெங்கி சார், ஜிவி சார், சூர்யா சார், மமிதா மேம். அவங்க டான்ஸ் வந்து இந்த பாட்டை வந்து ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போய் நிறுத்தியிருக்கு. எல்லாருமே ஆக்சுவலாக அந்த ரீல்ஸ் பண்ணுற ஒவ்வொருத்தங்களுமே அவங்க வந்து ஐ திங்க் அவங்க மமிதா மேம் மாதிரி இமேஜின் பண்ணிட்டு தான் அந்த ரீல் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்தளவுக்கு அவங்க வந்து இன்ஸ்பயர் பண்ணியிருக்காங்க. இந்த படம் எனக்கு ஒரு முக்கியமான ஒரு படமாக இருக்கும். ஏன்னா இது வந்து ஐ நோ இவங்க டைரக்டரோட விஷன் என்ன, இந்த படம் என்ன மாதிரி படமாக இருக்க போகுது அப்படின்றதெல்லாம். இது ஒரு ஃபேமிலிக்கான படம். இந்த இவ்வளோ பெரிய ரசிகர்கள் கூட்டம் நாளைக்கு திரையரங்குக்கு வரும்போது அங்கேயும் இதே மாதிரி இருக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இது மிகப்பெரிய வெற்றி அடையும் என்ற நம்பிக்கையும் இருக்குது. அதில் நானும் ஒரு பார்ட்டாக இருக்கேங்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.